ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட எல்லாரும் நிலைத்திருப்பதாக. இந்த அருமையான ஞாயிறு வழிபாட்டிலே ஆண்டுடைய திருச்செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் கடவுள் கொடுத்த இந்த நல்ல வாக்கியத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றியை செலுத்துகிறேன். 2014ஆம் ஆண்டு உங்கள் இந்த சபையிலே ஆண்டுடைய சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் தந்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று நான் தெரியவில்லை. மறுபடியும் என்னை கடவுள் உங்களுடைய திருச்சபையிலே இந்த திருமுறையின் ஆய்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்காக, சாக்கியத்திற்காக மறுபடியும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை அழைத்த உங்களுடைய சபையின் பாஸ்டர் ஆசிரியர்களுக்கும், அருமையான இந்த சபையின் ஸ்தாபகர் காலம் சென்ற ஸ்டீஃபன் அவருடைய மனைவி திருமதி குயினி ஸ்டீஃபன் அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலே உளமாற வாழ்த்துதலையும் அவர்களுக்கு நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலே இந்த பட்டணத்திற்கு நான் வந்தேன். ஏதோ என்னை ஒரு அந்நிய ஒரு தேசத்திற்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். எல்லாம் கொஞ்சம் அப்படி கலாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, மக்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறார்கள். நான் இறையில் நான் படிக்கும்போது பூனேயிலே நான் 4 வருடம் நான் இருந்தேன். அப்பொழுது எனக்கு அந்த அனுபவம் உண்டு. எங்கோ இருந்து நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறோமே, யாராவது நம்ம சொந்தம் ஏதாவது கண்ணில் தட்டுப்படுமா, நம்ம வடிவத்தில் யாராவது நம்ம உருவத்தில் தொடர்புடைய யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு பார்க்கிற அந்த ஒரு 4 ஆண்டுகளை எனக்கு அனுபவம் இருக்கிறது. பல ஆண்டுகள் உங்களுடைய சொந்த பகுதியாகிய தமிழகத்திலிருந்து பல இடங்களிலிருந்து உங்களை இந்த இடத்திலே பொருளிக்கும்படியாக இங்கே அழைத்து வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்கும். எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே தமிழ் சமுதாயமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எனக்கும் பூனேயிலே நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு 11 மணிக்கு ஆராதனை. அங்கே சிஎன்ஐ தமிழ் திருச்சபையிலே 11 மணிக்கு, அதுக்கு முன்பதாக மராட்டி ஆராதனை. நாங்கள் 11 மணிக்கு நாங்கள் 10 மணிக்கெல்லாம் போயிடுவோம். நம்ம உறவுகள் இங்கெல்லாம் இருக்குது, வருதா தமிழ் சொந்தங்கள் அப்படின்னு பார்த்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கேருந்து கிளம்பும்போது 2 மணி 3 மணி ஆகிடும். எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். ஆக எனக்கும் அப்படி ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ இங்கே பார்க்கும்போது ஒருவேளை நான் வேற எங்கேயும் இல்லை, பெங்களூர்ல இல்லை, இது ஏதோ தமிழ்நாட்டில் நம்ம கோயிலில் ஒரு கோயில் தான், எல்லாம் நம்ம முடிஞ்சா தெரியுது அப்படின்னு பார்க்குறேன். உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒன்றை நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிறப்பு உங்களுடைய வளர்ப்பு எங்கோ இருக்கலாம், ஆனால் இந்த இடத்திலே கடவுள் உங்களை அழைத்து வந்திருப்பாரே ஆனால் ஆண்டுடைய பெரிய திருச்சித்தம் வந்து இருக்கிறார். உங்களை கொண்டு இந்த பகுதியிலே இந்த திருச்சபையிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வதற்காக உங்களை அழைத்திருக்கிறார் என்பதிலே ஒரு ஐயப்பாடும் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என்னை ஆண்டவர் இந்த பட்டணத்திற்கு கொண்டு வந்திருக்கிற முகாந்திரம் என்ன என்பதை கடவுளிடத்திலே நாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் தொடர்பு கொண்டு இந்த இடத்திலே வந்திருக்கிற அந்த நோக்கத்தை ஆண்டவரே என் வாழ்விலே நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்கள் செபித்து செயல்படுவீர்களே ஆனால் இந்த இடம் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிற இடமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஆசை சொன்ன மாதிரி நான் மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம், தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திலே கொஞ்சம் சாத்தூருக்கும் விருதுநகருக்கும் இடையில ராம்கோ சிமெண்ட்ஸ்னு ஒரு சிமெண்ட்ஸ் ஃபேக்டரி உண்டு. அதுக்கு பின்பதாக இருக்கிற ஒரு கிராமம் தான் தம்மநாயக்கன்பட்டி கிராமம். அந்த தம்மநாயக்கன்பட்டி கிராமத்தை நாங்கள் குருசேகரமா என்று நாங்கள் அழைப்போம். குருசேகரம் என்றால் ஒரு பல சபைகள் இணைந்து ஒரு சபை.
இல்லையா? அதுக்கு எனக்கு கீழாக எங்களுடைய திருச்சபை கீழாக 5 சபைகள் இருக்கிறது. எங்களுடைய குருசேகரமாக மொத்தம் 800 குடும்பங்கள் இருக்கிறது. எங்களுடைய நான் தங்கி இருக்கிற அந்த பிரதான சபை இல்லைன்னா கஸ்பா சபைன்னு சொல்லுவோம், அதிலே 600 குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். பெரிய கிராமம், பெரிய திருச்சபை. ஆண்டவர் எங்களுக்கு அந்த இடத்துல 4 ஆண்டுகாலமாக பணி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இதில் நான் சார்ந்திருக்கிற என்னுடைய திருச்சபையின் சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப எந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ரொம்ப வெளியில போக முடியாது. ஏன்னா 5 திருச்சபைகள் இருக்கிறது, வெளியில விட்டுட்டு வர முடியாது. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை எங்களுக்கும் வருடத்திலே ஒரு 20 நாட்கள் ஆனுவல் லீவ் உண்டு, ஆண்டு விடுமுறை. அதை எடுப்பதற்கு இவ்வளவு நாங்கள் எங்கேயாவது நாங்கள் போயிடுவோம். இந்த வருஷம் இங்கே நாங்கள் குடும்பமாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக, எங்களுடைய அந்த கிராம திருச்சபைக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் அதிகபட்சமாக 20 நிமிஷம் பேசலாம். 20 நிமிஷத்துக்கு மேலே பேச ஆரம்பித்தா நகர திருச்சபைகளிலே 20 நிமிஷத்துக்கு பேச ஆரம்பித்தா இல்லை அவ்வளோதான் பேசிக்கிட்டே இருக்காரு. சீக்கிரம் முடிச்சுட்டாருன்னா நேரம் மட்டன் கடைக்கு போனோமா, மட்டனை வாங்கணுமா, சாப்பிச்சோமா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற ஒரு உணர்வோடு இருப்பார்கள். ஆனால் எங்கள் கிராம திருச்சபையில் அப்படி இருந்தாங்க. நாங்கள் 4 வருஷத்தில் மாற்றிட்டோம். முதல் வருஷம் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க, என்ன 40 நிமிஷம் 45 நிமிஷம் பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பழகிட்டு ஐயா வந்துட்டாருன்னா 40 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு குறையாம என்ன செஞ்சிருவாரு, பேசிடுவாரு. கவனிக்கிறவங்க கவனிப்பாங்க, சிந்தனையில அப்படியே கவனிக்கிற மாதிரி என்னையே அவளா பார்த்துக்கிட்டு இருந்து அப்படியே எண்ணங்களெல்லாம் சிதறடிச்சு அப்படியே எங்கிட்டலாமோ போயிட்டு இருக்கிறவங்க போயிட்டு இருப்பாங்க. தூங்குறவங்க நிம்மதியான சொல்லுவாங்க. இல்லையா? ஆமா, ஏன்னா நல்ல ஒரு உழைப்பாளிகள். எங்க இதில் பட்டாசு அதிகமான பட்டாசு தொழில் செய்கிறவர்கள் கொஞ்சம் கடினமா உழைப்பாளிகள். அதனால ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நல்ல சுகமாக ஃபேன்லாம் போட்டு வச்சுருக்கோமா, நல்லா தூங்கிடுவாங்க. ஆனால் நான் தூங்க விடுறது இல்லை. நீங்களும் அப்படிலாம் இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரே ஒரு காரணம் கிடையாது, பார்த்தீங்களா? அப்படியே எல்லாத்துலேயும் செலக்டிவாக நீங்கள் வந்திருக்கீங்க. நன்றி. உங்களுடைய ஸ்தாபனத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய திருச்சபை குறித்ததான அறிவு எனக்கு அதிகம் உண்டு. நாங்கள் பேசிக்கொள்கிற காலகட்டங்களில் ஒவ்வொரு காலங்களிலும் சபையினுடைய அபிவிருத்தி காரியங்கள், சபையினுடைய பிரசங்கங்கள், அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நாள். இவ்வளோ நான் ரொம்ப அரை மணி நேரத்தில் நான் பேசுறதுக்கு என்ன செஞ்சுறேன், நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் தயவுசெய்து அரை மணி நேரத்துக்குள்ளே நான் பேச முடிச்சுறேன். தூங்குறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நைஸாக நான் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு அலையிலியா சொல்ல அவங்க மாத்திரம் ஒரு அலையிலியா சொல்லிடுறேன். அலையிலையா பரவாயில்லையா, ரொம்ப விழிப்பாக இருக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களிலே ஒருவேளை தென்னிந்திய திருச்சபைகளிலே நாங்கள் என்னுடைய வழக்கம் எப்படி இருக்குன்னா, என்னுடைய திருச்சபையில 3 பாடங்கள் உண்டு. ஒரு பழைய பாட்டு பகுதி, ஒரு நிருப பகுதி, ஒரு சுவிசேஷ பகுதி. எல்லா ஆராதனைகளிலேயும் 3 பாடங்கள் வாசிப்போம். இந்த 3 எங்களுக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அலுவனாக்கு என்று நாம் சொல்லுவோம், பஞ்சாங்கம். இதுல உள்ள வசனங்களை நாங்கள் 3 பகுதிகளாக தியானிப்பது வழக்கம். அந்த வழக்கையிலே நானும் ஒரு 3 தியானத்தை இந்த காலகட்டங்களிலே தியானிக்கக்கூடிய, குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே தியானிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரசங்கத்தை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். கிராமத்திலே நான் அதிகமாக இதுவரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிராமம். இதுக்கு முன்பதாக காரைக்குடியில் இருந்தேன், மதுரையில் இருந்தேன், விருதுநகரில் இருந்தேன், அருப்புக்கோட்டையில் இருந்தேன். ஆனால் இப்போது இந்த கிராமத்தில் இருந்ததுனால என்னுடைய பிரசங்கம் கொஞ்சம் எளிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எளிதாகவே பேசி பழகிட்டேன். நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலர் ஐயா, அவங்க தான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வந்து அவரும் ஒரு பிரசங்கியார்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல ஒரு பிரசங்கியார், ஆசிரியர், ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு லெக்கங்கம் என்கிற ஒரு மெத்தடில் எனக்கே பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பிரசங்கியார். இப்படி பெரிய பெரிய பிரசங்கியார்கள், பெரிய பெரிய வல்லமையான ஊழியர்களின் மூலமாக ஊக்குவிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம். என்னையா இவ்வளோ எளிமையாக பேசுகிறாரு, நீங்கள் வருத்தப்படாதீங்க. வேத வசனத்தை தான் பேச போகிறேன். விருதுட்டா 4 வார்த்தை என்ன செஞ்சிடணும், புரிஞ்சிடணும். என்னுடைய இது அப்படிதான். வந்தவங்களுக்கு 4 வார்த்தை என்ன செஞ்சிடணும், புரிஞ்சிடணும். அவனுக்கு ஏதாவது புரியாத மொழியில் பேசிட்டு ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒன்றும் இல்லை இல்லையா?
பிரியமானவர்களே, நம்முடைய பண்டிகைகளிலே எது சிறந்த பண்டிகை? கிறிஸ்தவ பண்டிகை. எது கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை? கிறிஸ்துமஸ். எது அதிகமாக கொண்டாடி கொண்டிருக்கிற பண்டிகை? அப்படி வேணா சொல்லிக்கலாமா? என்ன பண்டிகை? ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை, ரொம்ப நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு பண்டிகை. என்ன பண்டிகை? என்ன சொல்லுங்க? ஈஸ்டர், உயிர் தெழுந்த திருநாளின் பண்டிகை. அப்படிதானா? பிறந்தநாள் எல்லாருக்கும் இருக்கீங்க. இன்னைக்கு உலகத்தில் பிறந்த ராமனுக்கும் பிறந்தநாள் இருக்கிறது இல்லையா? அநேக மதங்களை, அநேக பரிசுத்தவான்கள், புண்ணியவான்கள் சொன்னாங்க, எல்லாருக்கும் இருந்திருக்கிறது, பிறப்பு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் பிறப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? இறப்பு இருக்கிறது. ஆனால் நம்முடைய கடவுள் ஒருவருக்கு மாத்திரமே என்ன இருக்கிறது? உயிர். ஸ்பெசிபிக்கா நம்ம கொண்டாடணும். ஆதி திருச்சபை இதுல ஒரு பெரிய ஐயப்பாடு இருந்தது. முதல் நூற்றாண்டுகளிலே இது ஒரு பெரிய ஒரு ஐயப்பாடு. கிறிஸ்து உயிர் தரவில்லை. பெரிய ஒரு சாணி. அப்போஸ்தலர்களுக்கு வேலையே என்னன்னா, ஆண்டவர் மரித்தார் மாத்திரம் இல்லைங்க, அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர்த்த கிறிஸ்து உயிர் தெழுந்தாதான் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்க முடியும், பரிசுத்தவானாக, தேற்றவாளனாக உங்களோடு இருக்க முடியும் என்கிற சத்தியத்தை கத்தி கத்தி சொல்ல வேண்டிய அவசியம் வந்துச்சு. இன்னும் ஒருபடி மேல போய் பவுல் அப்போஸ்தலன் ஆதி திருச்சபையில பிரசங்கம் இப்பதானையா பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோம், இப்பதானையா ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டு பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் மந்தையில சேர்க்கப்பட்டு போனீங்க, எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு கிறிஸ்து உயிர் தெழல அப்படிங்கிற ஒரு போதகத்தை நம்பி அப்படின்னு சில இடத்துல ரிக்வெஸ்டா சொல்லி பார்ப்பாரு, சில இடத்துல ஆர்டரா. நீங்கெல்லாம் ஒரு கடவுளுடைய பிள்ளைகளா, நீங்களாம் மீட்கப்பட்டவர்களா, கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் அப்படின்னு சில இடங்கள்ல என்ன செய்ய வேண்டியது இருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த முதல் நூற்றாண்டில் இருந்து ஒரு பெரிய சந்தேகம் என்ன, கிறிஸ்து உயிர் தெழவில்லை, வாழ்ந்த அவர் ஒரு பரிசுத்தவான், ஒரு மகான், வரலாற்று புருஷன் இருந்தார். ஆனா அவர் மரித்தார், அவர் அடிக்கப்பட்டார். ஏன்னா சரித்திரம் என்ன இருக்கு, அவரை குறித்து எழுதி இருக்கிறது. அங்கிருந்த கவர்னர் ஜெனரல் என்ன செய்திருக்கிறாரு, அதுக்குரிய காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. அன்றைக்கு இருந்த அரசாங்கம் பதிவு செய்திருக்கிறது. ஆனா உயிர்த்தெழுதல் உண்டு என்கிறது நமக்கு மாத்திரம்தான் தெரியும். இதை சொல்லணும், இது சொல்லணும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. இடையில நிறைய விதமான கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற நிறைய மன்னர்களினுடைய வருகை, அவர்களுடைய காரியம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்கள் என்கிற காரியம்லாம் அப்படியே அவர்கள் கொலை மற்றும் குற்றவாளிகளாக அவர்கள் தீர்க்கப்பட்டு இந்த கிறிஸ்தவத்தை அழித்துவிட வேண்டும் என்கிற பல கங்கணங்கள் கட்டி செயலாற்றி வந்தார்கள். கொஞ்சம் கிறிஸ்தவம் தொய்ந்து போனது. நமக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக நமக்கு ஒரு விசுவாச பிரமாணம் கொடுக்கப்பட்டது. தென்னிந்திய இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல இந்த விசுவாச பிரமாணத்துக்கு என்ன உண்டு, அது வந்து ஒவ்வொரு ஆராதனையிலையும் அதை செய்ய வேண்டும். கிபி 325 ஆண்டுகளிலே இது ரொம்ப கம்ப்ளீட்டா மறைஞ்சு போச்சு. அவரை குறித்த பிறப்பிலே பல சந்தேகங்கள், இறப்பிலே பல சந்தேகங்கள், அவருடைய பாடுகளிலே பல சந்தேகங்கள், அவருடைய உயிர் தெழுதலிலே பல சந்தேகங்கள், அவர் திரும்பி வருவாரா வரமாட்டாரா என்கிறதிலே பல சந்தேகங்கள். உலகம் முழுவதும் இருக்கிற பேராயர்கள், பல ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் நிசையா என்கிற ஒரு இடத்துல 3 மாதம் நடைபெற்ற ஒரு மாமன்றத்திலே மறுபடியுமாக நிசையா விசுவாச பிரமாணம் என்கிற ஒரு பிரமாணத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க, உருவாக்குறாங்க இல்லையா? அதை தென்னிந்திய திருச்சபையிலே நாங்கள் இந்த திருவிருந்து வழிபாட்டிலே அதை நாம் சொல்லுவோம். இப்ப இந்த நிசையா விசுவாச பிரமாணத்துக்கும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த நிசையா விசுவாச பிரமாணம். ஆதியிலே சொல்லப்பட்ட அந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல இருந்து அதுல என்ன இருக்கும், ஆண்டவர் இந்த உலகத்துல எப்படி பிறந்தாரு, வானத்து முதல்ல எப்படி ஆண்டவர், பழைய பாட்டுல இருந்து வரும், வானத்தையும் பூமியையும் படைத்த அப்படின்னு இருக்கும். வானத்தை பூமியை படைத்தவர், கடவுள் எப்படிப்பட்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரு, எப்படி அவர் திரும்ப ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துல பிறந்தாரு, வளர்ந்தாரு, எப்படி அவர் பாடுபட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், எப்படி அவர் மரித்தார் என்கிற ஒரு காரியங்கள்லாம் இருக்கு. மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா அப்டேட் வெர்ஷன்ல அவர் எப்படி உயிர் தெழுந்தார், இப்ப எங்க இருக்கிறார், பிதாவின் வலது வாரிசத்திலே அவர் இருக்கிறார். மறுபடியுமாக நியாயம் தீர்க்க எங்க வருவாரு,
இந்த உலகத்தில் வருவார், இதை எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றது தான் ஒரு விசுவாச பிரமாணம், ஒரு நேஷனல் ஆந்தம் மாதிரி வச்சுக்கோங்க. இதை மறுபடியும் டிசைன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றளவும் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்ததான சிந்தனையை தவிர காட்டிலும் பிறந்த ஆண்டவருடைய சிந்தனை தான் நமக்கு இன்னைக்கு என்ன இருக்குது இருக்கு. இன்னைக்கு செலிப்ரேஷன், இன்னைக்கு வர்த்தகம், இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தான் உலகத்திலே பெரிய வர்த்தகத்தின் மையம். அதை வச்சுதான் அந்த உலகத்துல பெரிய காரியம் என்ன செய்கிறது, இயங்குகிறது. ஒன்னே ஒன்று நான் சொல்றேன். நான் அந்த தூத்துக்குடியில் நான் இருக்கும்போது அங்கே இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் இருக்கும், அந்த சீ ஃபுட், இவங்க எல்லாரும் ஒரு வருஷம் கோல்ட் ஸ்டோரேஜ்ல என்ன செய்வாங்க, சேர்த்து வைப்பாங்க. இறால எத்தனை வருஷம், ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எப்ப ஏற்றுமதி ஆகும் தெரியுமா, அவங்களுக்கு அந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்னால என்ன செய்யும், இங்க இருந்து ஏற்றுமதி ஆகும். ஒரு சின்ன ஒரு இடத்துல, ஒரு காரணத்துல, ஒரு உணவுல ஒரே ஒரு இறால் ஒரு கிறிஸ்துமஸை சார்ந்து இருக்குமே. ஆனால் எத்தனை காரியங்கள் உள்ள இருக்கிறது, அலங்காரம் இருக்கிறது, என்னென்னலாமோ இருக்கு இல்லையா. அப்போ இன்றைக்கு பிறப்பு என்பது கொண்டாடப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ விசுவாசத்தின் ஒரு முக்கிய அடையாளமாகிய உயிர்த்தெழுதல் என்ன இருக்கு, அது ஒரு ஈஸ்டர் பண்டிகை. அது முடிஞ்சு போச்சு. வழக்கம் போல வரும், அது மாட்டுக்கு என்ன செய்யும், வரவும் தெரியாது போறதும் தெரியாது. ஆனா கிறிஸ்துமஸ் என்ன செய்யும், எல்லாம் தெரியும். இப்ப எதுக்கு நான் இவ்வளவு பில்டப்பா இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு தேற்றரவாளனாக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்க பக்கத்துல நீங்க விரும்பினாலும் நீங்கள் விரும்பாவிட்டாலும், நீங்கள் உணர்ந்தாலும் நீங்கள் உணராவிட்டாலும், நீங்கள் ஒருவேளை அதற்காக ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாவிட்டாலும், உங்கள் அருகிலே பரிசுத்தவானவர் தேற்றரவாளனாக உங்களோடு அவர் இருக்கிறார். மரித்த ஆண்டவர் உயிர் தெளிந்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசிக்கிற இந்த உயிர் தெளிந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு உடன் பயணிக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு தலைவர். என்ன சொல்றேன், உயிர் தெளிந்த ஆண்டவர் இன்றைக்கு அப்படி கோயிலுக்கு வந்தோம், அப்ப பக்கத்துல இருந்தார், இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. உயிர் தெளிந்த ஆண்டவர் உங்களோடு உடன் பயணிக்கிறார் இல்லையா. நான் இப்படி எங்க சர்ச்சில் நான் பேசும்போது, ஏங்க நீங்க பத்தாசாலைக்கு போகும்போது உங்களோட கூட என்ன செய்யறாரு இருக்கிறார், நீங்க ஒயின் ஷாப்புக்கு போகும்போது உங்க பின்னால் ஆண்டவர் என்ன செய்யறாரு. ஆமாவா இல்லையா? நீங்க பரிசுத்தத்தோடு அப்படியே ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது உங்க கூட இருக்கிறாரு. நீங்க புரளி பேசி நீங்க பேசி கொண்டிருக்கும் போதும் உங்க டீச்சர் உங்க பக்கத்துல தான் உட்காந்து அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம விவேகானந்தர் மாதிரி பக்கத்துல, என்னடா பேசுற, யாரடா பேசுற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட உடன் பயணிக்கிறார். இந்த உடன் பயணிக்கிற ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே செயலாற்றுகிறார். 3 காரியத்தை நான் வேகமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் நான் உன் கூடவே இருப்பேன், உன்னோடு இருப்பேன் என்று வாக்குறுதியை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். வாக்குறுதியை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். உன் கூட நான் இருப்பேன் இல்லையா. நீங்கெல்லாம் ஒருவேளை நீங்க உண்மையாக எத்தனை பேர் நீங்க 3 தலைமுறை கிறிஸ்தவங்களா இருக்கீங்கன்னு கைது சொல்லுவோம். 2 தலைமுறை, முதல் தலைமுறை இல்ல, 2 தலைமுறை கூட இல்லையா, அவங்க அப்பா அம்மா கூட கிறிஸ்தவர்கள் இல்லையா. முதல் தலைமுறை, மேக்சிமம் முதல் தலைமுறை இல்லையா. என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நாளில் இருந்து இன்றை வரைக்கும் உங்களோடு கூட உடன் இருக்கிற ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உடன் இருக்கிறார். நீங்க யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டு பகுதி, யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்க அதை எடுத்து பார்த்துக்கோங்க. 12ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. இந்த பகுதி என்ன பகுதி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கே 12ஆம் வசனத்தை வாசிங்க.
மோசே ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவத்தை இங்கே பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை மறந்தவர்களாக, இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எந்த அளவுக்கு அவர்களை நேசித்து அழைத்து வந்தார் என்கிற காரியத்தை மறந்தவர்களாக, ஆண்டுடைய வல்லமைகளை மகத்துவங்களை மறந்தவர்களாக இங்கே மோசே கடவுளத்திலே பேசும்படியாக மலைக்கு சென்றிருக்கிறார். இந்த காலகட்டத்திலே மோசே திரும்பி வருவதற்கு நாளாயிற்று. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொறுமை இல்லை. வனாந்தரத்தில் இருக்கிறோம், மோசேக்கு என்ன ஆயிற்றோ எங்களுக்கு என்று தெரியவில்லை. ஆரோக்கியத்தில் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. நான் கேள்வி கேட்டுக்கிட்டே பிரசங்கம் பண்ணட்டா, நீ கொஞ்சம் அப்படி தூங்குற மாதிரி எனக்கு தெரியும், கொஞ்சம் அப்படி. என்ன செய்யறாரு? எங்க போயிட்டாரு மோசே? மலைக்கு போயிட்டார். சரியா? இஸ்ரவேல் ஜனங்க யார்கிட்ட போய் பேசுறாங்க? ஆரோன்கிட்ட போய் பேசுறாங்க. ஆரோன்கிட்ட போய் என்ன பேசுறாங்க? எங்களுக்கு கடவுள் இல்ல, மோசைக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டு பண்ணும், ஏதாவது ஒரு வைப்ரேஷன்ல நாங்க இருக்கணும், ஒண்ணு அடிக்கப்படணும், இல்லைன்னா சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கணும். எப்படிப்பட்ட பணங்கள் கணங்கன்னு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என்ன சொல்றாரு? சரி, இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கீழே போ. அவ்வளவு பேரும் கண்ணுக்குட்டியை செஞ்சு என்ன செஞ்சுட்டு இருக்கான்? குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருக்கான், போ அப்படின்றார். மேல இருந்து கீழே வரும்போது கோபத்திலே செய்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? அழிக்கப்பட்டு போனார்கள் இல்லையா? கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் உலகத்திற்குள்ளே சென்ற அனைவரும் போயிட்டாங்க. அங்க மேல இருக்கும் போதுமே இந்த மோசே அந்த கடவுளோடு கூட பேசுகிறார். தெரியாம தப்பு பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கடவுளுடைய கோபம் இருக்கிறது. மறுபடியும் என்ன செய்யறாரு? மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா கீழே வந்து தண்டனைகள்லாம் பெற்று முடிச்சிடுறாங்க. பெற்று முடிச்ச பிறகுதாக இந்த 33ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே நாங்க போனோம். அப்போ ஆண்டவர் மறுபடியும் 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை சொல்கிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள். நான் ஒரு தூதரை உங்களுக்கு முன்பாக. இங்கதான் ஒரு காம்படிஷன் ஆகும். அது வரைக்கும் கூட வந்து ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? எப்பா தப்பு பண்ணிட்டீங்கப்பா, ரைட், நான் மன்னிச்சுட்டேன். சரி, இனிமே நீங்க என்ன செய்ய? கிளம்புங்க. எங்க கிளம்புங்க? பாலும் தேனும் ஓடுகிற. அதெல்லாம் என்னதான் இடையூறு வந்தாலும் நான் என்ன உங்களுக்கு வாக்கு தருகிறேனோ அந்த வாக்கை என்ன செய்யறேன்? நிறைவேற்று. நம்முடைய ஆண்டவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த விருப்பத்தை காட்டிலும் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியை கொடுத்த ஆண்டவருக்கு அதிக ஆர்வம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெற்றுக்கொள்ளுகிற நமக்கு இருக்கிற ஆர்வத்தை காட்டிலும் கொடுக்கிற ஆண்டவருக்கு இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கிளம்பும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு ஒரு தூதனை. மோசேக்கு ஷாக் ஆயிடுச்சு. மோசேக்கு மாத்திரமல்ல, மீதம் இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன செய்யாச்சு? இதுவரைக்கும் கூட வந்தாரு, இன்னைக்கு என்ன செய்யல? அவர் கூட வராம நான் தூதரை அனுப்புகிறேன், உங்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்க கனவு வரைக்கும் நீங்க போயிருங்க அப்படின்னு மோசே விடல. அப்புறம் தான் ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் முகமுகமாய் சிநேகிதனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை இங்கே மோசே பார்க்கிறோம். மோசே போறாரு பாளையத்திற்கு முன்பதாக. அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே ஜெபிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சீரியஸான ஒரு கண்டிஷன், உங்களுக்கு லீடர் கிடையாதுப்பா, உங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் காட் கிடையாது, ஒரு தூதன் தான் வருவாரு, இன்மணிக்கு போனோம். இதுவரைக்கும் கடவுளுடைய பிரசனத்தின் வழியாக நடந்து வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுல போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இவ்வளவு நாடு கடவுள் நம்ம கூட இருக்கும் போதே இவ்வளவு பிரச்சனை, இன்னைக்கு தூதன் மாத்திரம் அனுப்புகிறார். இனிமே நாம் எப்படி போக போகிறோம்? எல்லாருக்கும் பதவிப்பு இருக்கிறது. மோசேக்கு இருக்கிறது, யோசுவாவுக்கு இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறது. எல்லாரும் அவருடைய கூடாரத்தின் வாசலிலே இந்த மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்கு போகும் வரைக்கும் வாசலிலே நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மோசே உள்ளே சென்று ஆண்டவரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஜெபிக்கும் போதும் இந்த வாசலிலே அவர்கள் ஜனங்கள் அமர்ந்து கொண்டு ஆண்டவர்
இந்த மோசையோடு பேசுகிற காரியங்கள் என்னவோ என்கிற ஒரு ஆவலோடு அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் எங்களோடு கூட வர வேண்டுமே, அவர் இல்லைன்னா உண்மை முடியாது. இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவர் என்றைக்கு ஆண்டவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, என்றைக்கு ஆண்டவரால் நாம் வழிநடத்தப்பட்டோமோ, அன்றிலிருந்து ஆண்டவர் நம்மை அப்படியே அரவணைத்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அன்னிலிருந்து நம்ம பரிசுத்தமான இருக்குமா? அன்னையிலிருந்து அப்படியே ஒரு கிளியர் அப்படி இருக்குமா? நம்முடைய வாழ்க்கையில உள்ளாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பிசாசு வஞ்சிக்கிறார், நம்மளும் விழுந்து போகிறோம், எழுகிறோம், ஆண்டவர் மன்னிக்கிறார், மறுபடியும் எழுப்பி என்ன செய்யறோம்? போறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டோம்பா அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கும் போதும், ஒருவேளை ஆண்டவர் என்னை பின்தொடர வருவதற்கு இனிமேல் வாய்ப்பு இல்லையோ, ஆண்டவர் இனிமேல் என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை நடத்துவதற்கு என்கிற வாய்ப்பு இல்லையோ என்கிற ஒரு சந்தேகம் உங்களிடத்திலே வரும்போது, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தபோது மோசே மறுபடியும் கீழே இறங்கி போய் ஆண்டவரிடத்திலே பேசுகிறார். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களப்பா, நீங்க என் கூட நீங்க வருங்க இல்லையா? என்னோடு கூட இன்னாரை இப்ப பாத்தீங்கன்னா என் கூட வருவேன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க இன்னாரை அனுப்புவேன்னு எனக்கு தெரியல. 13ஆம் வசனத்தை சொல்றாரு, உங்களுடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உங்களுடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உங்களுடைய ஜனம் என்று நினைத்திருக்கணும்ப்பா. நீங்க தான்ப்பா இது எல்லாம், இந்த ஜனக்கூட்டம் நீர் இது ஒரு பெரிய ஒரு வல்லமையான பராக்கிரமசாலியான வசதியான கூட்டம் நடக்கல. நீங்க இதெல்லாம் ஒரு சின்ன கூட்டம் நினைச்சுதான் நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களை நம்பி இந்த பிள்ளைங்களை என்ன செஞ்சீங்க? அழைத்து வந்தீங்க. உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, உங்களுடைய ஜனம் அப்பா என்று ஆண்டவரிடத்திலே அவன் பரிந்து பேசும்போது, அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு என்ன செய்யல? பொறுக்கல இல்லையா? இலகிய மனதுடைய ஆண்டவர், நேசிக்கிற ஆண்டவர், ஒரு தகப்பனை போல நேசிக்கிற அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் சமூகம் சரி சரி போ போ, அவன் கூட நான் என்ன செய்றேன்? வருகிறேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, உடனிருப்பேன் என்று வாக்குறுதி தருகிற ஆண்டவர். இங்க மோசேக்கு கையில கொண்டு வந்திருந்த சட்டம் இருந்துச்சு. இப்ப சட்டம் கொடுத்துட்டார் ஆண்டவர், 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். மோசே என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் தூக்கி போட்டார். எனக்கு சட்டம் முக்கியம் இல்லை, எனக்கு அந்த காலம் முக்கியம் அல்ல, எங்களுக்கு விடுதலை முக்கியம் அல்ல, மோடு இருக்கிறவங்களுடைய பிரசனம் தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என் கூட வாங்க, எங்க கூட வாங்க, நீங்க இல்லைன்னா நாங்க ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே என்று சொல்லி பேசும்போது, ஆண்டவர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நான் நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று 17ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அதே வல்லமையுள்ள ஆண்டவர், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர், உங்களை சந்தித்து உங்களை இம்மட்டுமாக நடத்தின ஆண்டவர், ஒருவேளை உங்களுடைய பின்மாற்றத்தின் மூலமாக இனிமேல் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரா, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்கிற அந்த ஐயப்பாட்டிற்கு எந்த விதமான ஒரு வழியும் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உயிர் தெழுந்து விட்டேன், உயிர் தெழுந்து இன்றைக்கு தேற்றரவாளனாக உன்னோடு நான் இருக்கிறேன் என்று இன்றைக்கும் ஆண்டவர் வாக்குறுதி தருகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் யார் கூட இருக்கிறாரா, என் ஆண்டவர் யார் கூட இருந்தா இந்த பிரச்சனை எனக்கு வருமா, என் ஆண்டவர் யார் கூட இருந்தா இந்த இழப்பு எனக்கு வருமா, ஆண்டவர் யார் கூட இருந்தா இப்படிப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள் எனக்கு வருமா என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு நான் இருப்பேன். அல்லேலூயா. அந்த வாக்குறுதியை மறுபடியும் 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 இந்த வாக்குத்தத்தத்தை திரும்பவும் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டே இருக்கிறார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இரண்டாவதாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் உடனிருப்பேங்கிற வாக்குறுதியோடு அவர் நின்று விடவில்லை, உடன் இருந்து அவர் நமக்கு ஊக்கமும் தருகிறார். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டாங்க, நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா ஒரு கதை. என்ன வேண்டாமா, நம்ம பாஸ்டர் மாத்திரம் அன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு காரியத்தை சொன்னாரு, எல்லாரும் நீங்க பதில் சொன்னீங்க. உடனிருப்பேன் என்கிற ஒரு வாக்குறுதி. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாமா, அந்த மாமாவுக்கு ஒரு 3 மருமக்கள் மாதிரி இருந்தாங்க. சரி, யாரெல்லாம் மாமா 3 மருமக்கள் மாதிரிலாம் இருக்காங்களா? அந்த 3 மருமக்கள் அப்பப்போ வரும்போது ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாரு. அன்னைக்கு வந்திருந்தார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மூத்த மகள் ஒன்று கேட்டா,
எனக்கு ஒரு ஃபோன் வேணும். உடனே ஃபோன் மருமகள். அப்படி எங்க மாமா இருக்காரு அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த மாமாவுக்கு அப்படி. ரெண்டாவது மகன் உண்டா, எனக்கு அந்த சாக்லேட்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா சாக்லேட்ஸ் என்ன செஞ்சுட்டாரு, வாங்கி கொடுத்துட்டார். மூணாவது வந்துச்சு சின்ன பிள்ளை, அது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த செல்ல பிள்ளை சொல்லிச்சு, எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு மாமா தான் வேணும். இன்னும் மாமா மாத்திரம் வேணுன்ற, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்கும்போது, மாமாவே என்கிட்ட இருக்கும்போது செல்போனும் என் செல்போன் தான், சாக்லேட்டு என் சாக்லேட் தான். நான் என்ன கேட்டாலும் எனக்கு எல்லாத்தையும் கேட்கறதையும் கேட்காதையும் தருகிறது தான் யாரு? மாமா. மாமா என் கூட இருந்தா பிரியமானவர்களே, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, உடலிருந்து ஊக்கம் தருகிற ஆண்டவர் சொன்னேன். இருக்கவர் மாத்திரமல்ல, ஊக்கம் வேணும் இல்லையா? நான் சோர்ந்து போகிற நேரத்துல என்னை உற்சாகப்படுத்தணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. கோயிலுக்கு வந்திருக்கீங்க, கோயிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க, வந்துட்டு அப்படியே நீங்க வந்துட்டு அப்படியே திரும்ப போனீங்கன்னா ஏதாவது பிரோஜனம் இருக்குமா? கொஞ்சம் வந்துட்டோம்னா ஒரு ஒர்ஷிப் இருக்குது. ஒர்ஷிப்ல ஆண்டவர் விடுதலையோடு ஒரு ஆராதித்து ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொடுக்குறோம், ஒரு வெள்ளத்தை பெற்றுக் கொடுக்குறோம். ஆண்டவர் தருகிற வார்த்தைகள் இல்லையா? நான் வந்து சொல்ல போறேன், நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், ஐயரை பார்க்காதீங்க, ஐயர் அண்ணியோட ஐயர் என்ன போட்டிருக்காரு, சோல் போட்டிருக்காருலாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு பேசுங்க. ஐயரு இன்னைக்கு எனக்கு தான் கரெக்டா பேசுற காலத்துல அழகா சொல்லிடுவாங்க, இன்னைக்கு கரெக்டா என்னையதான் காவர் பண்ணி என்னையத்தான் பேசினாருந்தாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருந்தா அல்லேலூயா, எனக்கு சந்தோஷம், ஆண்டவர்களோடு கூட பேசி இருக்கிறார், அவ்வளவுதான். 1000 பேர் இருக்கிற திருச்சபையில ஒருத்தருக்கு கேட்டா போதும், சரியா? அப்போ இந்த உடலிருந்து ஊக்கம் தருகிற ஆண்டவர் இன்னைக்கு இப்படி இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம ஊக்கப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், வெளியனுப்போம் இல்லையா? அந்த மட்டமாக அல்ல, நான் இங்கிருந்து போகும்போது நான் வேற ஒரு இடத்துல ஒரு லெவல்ல வந்தேன், இங்கிருந்து போகும்போது ஒரு ஊக்கத்தோடு நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வேண்டும். அப்படிதான் இந்த நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு, எத்தனையோ கோவில்கள் இருக்கிறது, எத்தனையோ பக்தி வைராக்கியத்தோடு மக்கள் உள்ள கோயில் போயிட்டு வராங்க இல்லையா? அவங்க கிட்ட என்ன ஊக்கம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனா நம்மோட உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை பேசி ஊக்கப்படுத்துகிறார். எப்படி பேசுகிறாரு? வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆலயத்தில் பேசுகிறார், பிரசங்கத்தின் வழியாக ஒருவேளை பாசத்தின் வழியாக நம்மோடு கூட என்ன செய்கிறார், ஊக்கப்படுத்துகிறார். இப்படி ஊக்கப்படுத்துகிற ஆண்டவர். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கே பவுலுடைய ஒரு கொரிந்துக்கு முன்பதாக கொரிந்து பட்டணத்திலே ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து அங்கே நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ரோமாபுரியிலிருந்து யாரும் வந்துடுறாங்க. இந்த பகுதியிலே வந்து அவர் ஊழியத்தை செய்கிறார். இந்த ஊழியத்தை செய்யும் போது இங்கே பவுலுக்கு எதிராக 6வது வசனத்துல பார்க்கும்போது அவருக்கு விரோதமாக கொஞ்சம் என்ன செய்யறாங்க, அவர் ஊழியம் செய்யறதுக்கு ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அவங்க சந்தோஷத்தோடு அவர் ஊழியம் செய்ய முடியல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ராத்தங்கிற ஒரு இடத்துல ஒரு 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்கே தேவனை வணங்குகிறவனாகிய கிறிஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தால் அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாக இருந்தது. அந்த வீட்டார் அனைவரோடும் கூட என்ன செய்யறாங்க, கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவனார்கள். கொரிந்தியரில் அனைவரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் ஆண்டுடைய ஊழியத்தை துவக்கி அங்கே வல்லமையாக செய்து கொண்டு வருகிறார். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டு பிரஜாதிகள் மத்தியிலே என்று சொல்லி அவர் பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு ஆண்டவரால் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம் இல்லையா? அவருடைய ரீஜன் எங்க, அவருடைய இது ரோம் இல்லையா? யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். அவர் பெரிய ஒரு அதிகாரி. நீங்க பவுல் அப்போஸ்தலனை நீங்க குறித்து நீங்க பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு நல்ல ஒரு அபிஷியல், ஒரு பெரிய ஒரு படிப்பாளிக்கு பெரிய படிப்பாளி, அதிகாரம் ஒரு இடத்துல இருந்தது. ஆனா அவருக்கு ஈக்குவலா பேசுறதுக்கு இங்கதான் இருந்தாங்க மக்கள், ரோம்ல தான் இருந்தாங்க. இல்லைன்னா பரிசேயர்கள் இடத்துல தான் என்ன செய்ய முடியும், அவர் பேச முடியும். ஏனென்றால் வேதத்தை கற்றவர்கள் அவர்கள். இங்க தன்னுடைய ஸ்தானத்தை எல்லாவற்றையும் கீழே இறக்கி விட்டு, எப்ப உங்ககிட்ட பேசி என்னதுல எனக்கு பிரயோஜனம் இல்லை, என் தரத்தை நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக இறங்கி நான் புரஜாதிகளிடத்துல என்ன செய்கிறேன், பிரசங்கிக்க போகிறேன் போறாரு. அங்கே
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே ஒரு சிலர் ஒரு ஐக்கியத்தை அங்கே உண்டு பண்ணுகிறார் ஆண்டவர் இல்லையா. ஒருவேளை நம்ம இந்த இடம் வேற எங்கேயா இருக்கலாம், நம்ம வளர்ந்த இடங்கள் வேற எங்கேயா இருக்கலாம், பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவம் வேற எங்கேயா இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மை கொண்டு வந்து ஒரு ஐக்கியத்திலே நம்மை நிலைப்படுத்தி இருக்கிறார். நம்ம ஊர்ல இருந்தா நல்லா இருந்திருக்கலாமே, அங்க இருந்தா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாமே, அங்க நமக்கு இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் இருந்தது, இங்க யாரும் இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை எங்கே அழைத்து வந்தாலும் ஒரு ஐக்கியத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அங்கே பாத்தீங்கன்னா சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில ஒரு ஐக்கியத்தை அங்கே ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் இருக்கிறார் பவுல் அப்போஸ்தலர். அங்கே இருக்கும்போது இல்லையா, அது வரைக்கும் விடுதலையாக ஆராதித்து பிரசங்கத்தை பண்ணிட்டு இருந்தவர், இங்க ஆள் இல்லையே, வாய்ப்பு இல்லையே, வசதி இல்லையே, ஒரு வீட்டுக்குள்ள மாத்திரம் பிரசங்கிக்க வேண்டியது இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சுட்டு வந்துச்சு. இந்த இடத்துல ஆண்டவர் அந்த 9ஆம் வசனத்துல 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. எப்பா உன்னை நான் அழைச்சிட்டு வந்துட்டேன், நீ சோர்ந்து போயிருக்கிற. ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன்னை 9ஆம் அதிகாரத்துல எப்படி உன்கிட்ட உன்னை அழைத்தேனோ, நீ எப்படி இந்த 9ஆம் அதிகாரத்திலே நீ எப்படி என்னை ஒப்பு கொடுத்தாயோ, அந்த நாளிலே நான் உனக்கு கொடுத்த அனனியா மூலமாக நான் கொடுத்த அபிஷேகம், நான் கொடுத்த ஞானஸ்நானம், சீடரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஞானம், இவை எல்லாவற்றிலேயும் உனக்கு நான் கொடுத்த அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். மாற்று கருத்தே கிடையாது. நீ சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படாமல் என்ன செய், நீ பேசு. என்ன செஞ்சிருக்கணும், கொஞ்சம் பயந்து இருக்கணும், மௌனமாயிராதே, கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கணும், சரி இப்ப கொஞ்ச நாளைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் வாக்குரைத்த ஆண்டவர் மறுபடியுமாக அவனை தேற்றுகிறார். எப்பா நீ பயப்படாத, மௌனமாயும் இராதே அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல அடுத்த ஒரு தேர்தல் வார்த்தை சொல்லுகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி வாசிங்க, ஒருவனும் கை போடுவதில்லை. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு. ஒரு ஊருக்கு போறோம், நாவே நிற்கிறோம், அப்போ ஒருத்தங்க சொல்றாங்க, பயப்படாத, இந்த ஊருக்குள்ள நம்மை சேர்ந்தவர்கள் ஒரு 30-40 பேர் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நான் தான் நினைச்சிட்டு வந்தேனே, எனக்கு ஒரு உறவுல நினைச்சிட்டு வந்தேனே, எங்கப்பா அந்த 40 பேர் இல்லையா. இது நமக்கு சொல்லல, ஒருத்தர் சொல்லல அப்படின்னா நமக்கு என்னது, இன்னும் தேடுதலாம் இருக்கும், இன்னும் கஷ்டமாவே இருந்துட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பவுலை தேற்றுகிறார், எனக்கு அங்கே நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம் லாங் டென்ட் அங்கதான் போட்டாரு. எங்க போட்டிருக்காரு, அவன் 1 வருஷமும் 1.5 வருஷத்துக்கு மேல என்ன செஞ்சாங்க, அவன் எவ்வளவு ஊழியம் அங்க பண்ண வேண்டிய ஒரு சூழல் பாத்தீங்க. ஆண்டவர் அவனை திடப்படுத்தவில்லை என்றால், அவனை ஊக்கப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்க முடியாது, அவ்வளவு நாட்கள். பிரியமானவர்களே, அழைத்த ஆண்டவர், ஒருவேளை உங்களோடு இருப்பேன் என்று வாக்குறுதி தந்த ஆண்டவர் உங்களை உடனிருந்து அவர் என்ன செய்கிறார், உங்களுக்கு ஊக்கத்தை தந்து கொண்டே இருக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் இன்னும் கடவுளுக்குள்ளாக இன்னும் ஐக்கியப்படுவதற்கு, கடவுளுக்குள்ளாக இன்னும் தைரியப்படுவதற்கு, இன்னும் கடவுளுக்குள்ளாக ஆண்டுடைய வசனத்தை பெற்று நீங்கள் பேசுவதற்கு, ஒருவேளை குடும்பத்தில இருக்கலாம், இல்ல நீங்க செய்கிற வேலை செய்கிற இடங்கள்லயா இருக்கலாம், நீங்க வசிக்கிற இடங்கள்லயா இருக்கலாம், ஏன் இந்த திருச்சபையிலா இருக்கலாம், நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பேசுவதற்கு உங்களை ஊக்கப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு தகப்பனார், அவருக்கு 3 பிள்ளைங்க, இங்கேயும் 3 பிள்ளைங்க. அந்த தகப்பனாரு இறந்து போவதற்கு முன்பதாக ஒன்றும் பெருசா சேர்த்து வைக்கல போல, 3 மகன்களையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பைய கொடுத்துறாரு. எப்பா, இந்த உலகத்துல நான் மறிக்க போகிறேன், நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, இல்லையா, பிசினஸ் இருக்கு உங்ககிட்ட, இதை செய்யுங்க, ஆனா நிற்கதியா ஒரு நாள் நின்னீங்கன்னா அன்னைக்கு இந்த பையன் திறந்து பாருங்க அப்படின்னாரு. காலம் கடந்தது, தகப்பனார் இறந்து விட்டாரு, வியாபாரத்தில் பல நஷ்டங்கள், திடீர்னு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை,
இப்ப மூத்த அந்த மகனுக்கு தகப்பனார் கொடுத்த அந்த பை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஐயா, நீ எப்போ நிற்கிறியோ அப்போ அந்த பையை எடுத்து பாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. வேகமாக போகிறார், பையை தேடுகிறார், பையை அப்படி திறக்கிறாரு. திறக்கும்போது உள்ள பார்த்தா ஒரு வைர மோதிரம் இருக்கிறார். சந்தோஷம். அடையப்பா, நஷ்டமடைந்து இன்னைக்கு நடுரோட்டில் நின்று கொண்டு இருக்கிறோமே, வைர மோதிரத்தை எடுக்கிறாரு, விற்கிறாரு, எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காரு. மறுபடியும் அந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கை, மிகவும் சந்தோஷம். ரெண்டாவது மகன் யோசிக்கிறாரு, ஆகா, தகப்பனாருக்கு மாத்திரம் இப்படி, மூத்த மகனுக்கு மாத்திரம் இதை கொடுத்துட்டாரு, எனக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இப்போ நமக்கும் தகப்பன் ஒண்ணு கொடுத்துருக்காரு, அப்ப அதுக்குள்ளேயே வைர மோதிரம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போய் பார்க்கிறார். உள்ள ஒரு பேப்பர் தான் இருக்கு. ஆஹா, அண்ணனுக்கு வைர மோதிரம், எனக்கு பேப்பரா? அது பேப்பரான்னு பார்த்தா அது ஒரு பத்திரம். ஒரு நல்ல ஒரு வீடை வாங்கி அதனுடைய பத்திரத்தை அழகாக இளைய மகனுக்கு எழுதி உள்ளே வைத்திருக்கிறார். எங்கடா அந்த வீடுன்னு பார்த்து அந்த வீடை நல்லா விற்று அதுல வருகிற பணத்தை வைத்து மறுபடியும் வியாபாரத்தை எல்லாத்தையும் பண்ணி ஒரு மாதிரி அவரும் செட்டில் ஆயிட்டார். மூணாவது மகன், அவரு ரொம்ப விழுந்து போன ஒரு சூழ்நிலை. தகப்பனார் கொடுத்த அந்த பையன் மறுபடியும் என்ன செய்யறார், மூணாவது மகன் எடுக்கிறார். மூணாவது மகன் எடுக்கும்போது அதுலயும் ஒரு பேப்பர் இருக்கு. அதுல கத்த பேப்பரா இருந்துச்சு, இதுல ஒத்த பேப்பரா இருக்கு. ஒத்த பேப்பரா இருந்தாலும் எடுத்துட்டு என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னால பார்க்க ஒன்னையும் காணும். ஒரு ஓரத்திலே ஒன்று எழுதி இருக்கிற, தகப்பனார் கைப்பட எழுதி இருக்கிறார். அதில் எழுதி போட்டிருக்கிறாரு, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். வைரம் மோதிரம் இருக்குன்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. வீட்டு பத்திரம் இருக்குன்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. கஷ்டம்தான். ஆனாலும் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய கரத்தின் மூலமாக எழுதின ஒரு வாசகம், ஒரு அர்த்தத்தை அவனுக்கு கொடுத்தது, ஒரு தைரியத்தை கொடுத்தது. அப்போ அவர் நினைக்கிறாரு, இது தகப்பன் இருக்கும்போது வசதியா தான் இருந்தோம், இன்னைக்கு இது என்ன செஞ்சிச்சு, வந்துருச்சு இந்த ஒரு தரித்திரம். அப்ப இதுவும் என்ன செய்யும், கடந்து போகும். மறுபடியும் என்ன செய்வோம், உழைப்போம் 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 உழைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து பழைய நிலைமைக்கும் மேலாக உயர்ந்து ஒரு இடத்துக்கு வந்தார். இப்போ மூத்தவரை பார்க்கும்போது மூத்தவர் என்ன செஞ்சாரு, இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு, வயலத்தையும் வித்துட்டாரு, எல்லாத்தையும் வித்துட்டாரு, மறுபடியும் தனித்தது. வீடை வித்தவரு கொஞ்ச நாள் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் ஆனால் ஊக்கம் தருகிற வார்த்தை அவனை மறுபடியும் ஒரு உயர்ந்த மனிதனாய் மாற்றியது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு ஊக்கம் தருகிற ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, பெரிய வார்த்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னோடு இருப்பேன் என்கிற வாக்குறுதியை மாத்திரம் தரவில்லை, நம்மை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவராக, நம்மை மறுபடியும் விழுந்து போன சமயங்களிலே நம்மை எழுதி நிற்கும்படியாக, மறுபடியும் சாட்சியாய் வாழும்படியாக, மறுபடியும் கிறிஸ்துவுக்காக நிலைநிற்கும்படியாக நமக்கு இப்படிப்பட்ட ஊக்கமுற்ற ஒரு நல்ல ஒரு வேத வசனங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். உடனிருந்து ஊக்கம் தருகிறான். அரை மணி நேரம் முடிஞ்சு 2 பாயிண்ட் முடிச்சிட்டேன். பாதி பேர் என்ன செஞ்சாச்சு, தூங்கி முடிச்சாச்சு. அல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னன்னா, நாமெல்லாம் ரொம்ப விழிப்பமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லையே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை, ஒரே ஒரு பாயிண்ட் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுட்டு நான் போய் அப்படின்னா அதை எனக்கும் என்ன செய்யணும், தூக்கம். அல்லேலூயா. சரி, இங்கே உடனிருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர், உடனிருந்து ஊக்கம் தருகிற ஆண்டவர், உடன் பயணித்து உண்மையை நமக்கு கற்றுத் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் ரைமிங்கா தான் நான் எடுத்துருக்கேன். உடனிருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர், உடனிருந்து ஊக்கம் தருகிற ஆண்டவர், உடன் பயணிக்கிறார். இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்க எங்க போனாலும் உங்க கூட என்ன செய்யறாரு, பயணிக்கிற ஆண்டவராய். பயணிக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, எல்லா உண்மைகளையும் நமக்கு விளக்கி 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 நம்ம தீங்கிலே போகாதபடி, நாம் ஆண்டவருக்குள்ளே சார்ந்திருக்கும்படி ஆண்டவர் நம்மோடு உடன் பயணிக்கிறார். இது என்னுடைய அந்த அலங்காப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 24ஆம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே சீடர்களோடு பயணப்படுகிற, உடன் பயணிக்கிற அவருடைய அந்த வாழ்வை குறித்து நாம் அங்கே பார்க்கலாம். அந்த
அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது அங்கே எம்மாவுக்கு செல்லுகிற சீடர்களோடு இங்கே உயிர் தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு உடன் பயணிக்கிறார். இந்த 2 சீடர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வரலாற்றறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் யோசேப்பின் உறவுக்காரர்களாக, சகோதரர்களின் பிள்ளைகளாக இல்லைன்னா சகோதரியின் பிள்ளைகளாக இந்த கிளையப்பா என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு. முதல் நிலை சீடர்கள் 12 பேர். அதுக்கப்புறம் நிறைய பெண் சீடர்கள் இருந்தார்கள், ஆண் சீடர்கள் இருந்தார்கள். ரைட் தானா? காட்சி யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது? 12 சீடர்களுக்கு மாத்திரம் அல்ல. ஆண்டவருடைய பார்வையில அவர் மேல, இவர் கீழே, அவர் ஒஸ்தி, இவர் வேற, அவர் பணக்காரு, இவர் ஏழை, அவர் பரிசுத்தவான், இவர் கொஞ்சம் மோசம் அப்படின்லாம் எல்லாருக்கும் இணையாக காட்சி தருகிற ஆண்டவர், எல்லாரோடு இணைந்து பயணிக்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் முதல்ல உள்ள நுழையும் போது ஆரம்பிக்கும் போது 9 மணிக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவ்வளவு தான் போனது. மாஸ்டர் ஆரம்பிச்சிட்டாரு, அப்புறம் நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஒரு 9:45 கொஞ்சம் வந்துட்டாங்க. 9:15 கொஞ்சம் வந்துச்சு. அப்புறம் 9 வழிபாட்டுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா எங்க ஊருக்காரர்கிட்ட நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். கல்லறி தூரத்துல உங்களுக்கு கோயில் கொடுத்துருக்காரு ஆண்டவர். கல்லறி தூரம்னா என்ன? கல்ல நீங்க எவ்வளவு தூரத்துக்கு எறீங்களோ அவ்வளவு தூரத்துக்குள்ள எங்க ஊர்ல கோயில் தெரு, 1ஆம் தெரு இல்லையா, அப்படி அடுத்தடுத்த தெரு தான் இருக்கு. அப்படி குழாயில அந்த ஹான்ல போட்டா எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும், கேட்டோம், அவ்வளவு பேர் என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். ஆனா அப்படின்னாலும் எல்லாரும் என்ன செய்யறது இல்லை, வர்றது இல்லை. அப்ப நான் சொல்லுவேன், நான் காரப்பள்ளியில் இருந்தேன், ஒரு கோயில் ஆராதனைக்கு வரணும்னா 2 பஸ் 3 பஸ் மாறி வரணும். அப்படி உங்களுக்கு ஆலயம் இருந்தால் தான் உங்களுக்கு சரிப்பட்டு வரும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஒரு தூரத்தில் இருந்து வரீங்க, ஆனாலும் வழிபாடு என்பது கடவுளுக்காக நாம் கொடுக்கிற ஒரு நேரம் இல்லையா. அங்கே வந்து ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற நேரம். முடிந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு முதல் வேலை இருக்கு பார்த்தீங்களா, நீங்க 2வது வேலையில கூட நீங்க போயிருங்க. ஆனா முதல் வேலை என்பது நன்றி உணர்வோடு கடவுளுக்கு நன்றி துதி பலிகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு நேரம் இல்லையா. அப்ப அந்த நேரத்தை நான் ஆண்டவர் கொடுக்கலன்னா நன்றி அறிந்துள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நான் சீக்கிரம் வாங்கிறதுக்கு நான் உங்களை சீக்கிரம் வாங்க, நீங்க கிறிஸ்தவங்க ஒழுக்கம் வாங்க அப்படின்லாம் நான் சொல்றேன். ஒண்ணு நன்றி செலுத்துவதற்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு போயிட்டா இல்லையா, நன்றி மாத்திரம் சொல்ல மாட்டோமா, ஆனா அவர்கிட்ட இருந்து வார்த்தை மாத்திரம் என்ன செய்யணும்னா, அப்ப அவரிடத்துல இருந்தே பெற்றுக்கொள்வது மாத்திரம் தான் நம்முடைய கிறிஸ்தவ ஒழுங்காடல. சரியா வச்சுக்காதீங்க. அவங்க தம்பி தான், என் தம்பி தான் பாசுது, வந்த நேரத்தில் வந்து என் சபையில இப்படி ஒரு பேசிட்டு பேச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ரிக்வஸ்ட் ரைட். இப்ப உடன் பயணிக்கிறாங்க. எம்மாவு என்கிற ஒரு காலத்துல பார்க்கும்போது ஒருவேளை வயதான ரோம படை வீரர்கள் குடியேற்ற ஒரு பகுதி தான் எம்மாவு. இந்த எம்மாவுக்கு இவங்க 2 பேரும் போற நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் இருந்தாரு, வேலை இருந்துச்சு, இப்ப நமக்கு வேலை இல்லை, திரும்பி நம்ம சொந்த வேலைக்கு என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். ஏன்னா சீடர்கள்லாம் சில நேரங்கள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டாங்க, ஆங்காங்கே போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்வாதாரம் வேணும் இல்லையா, வாழ்வாதாரம் வேணும். கடவுளை நம்பி இருந்தார்கள், இன்னைக்கு கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க, பின்னால திரும்பி போறாங்க. இவர்களோடு இங்கே ஆண்டவர் பழைய வாழ்வை தொடர புறப்பட்ட சீடர்களோடு நம்பிக்கை இழந்த ஒரு சூழலிலே சாதாரண சீடர்களோடு இங்கே அவர்களுக்கு காட்சி தந்து ஆண்டவர் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறார். 21ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் நாங்கள் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையான ஒரு வார்த்தையை கடவுள் அவர் பேசுறாரு. யாருப்பா, ஏன்பா போறீங்க, யாரு அப்படின்னு, உங்களுக்கு நாட்டில் நடப்பே தெரியாதா, ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க 2 சீடர்களும். பாருங்க, கிறிஸ்து மரித்துட்டாரு, உங்களுக்கு தெரியாதா, அவரு பாருங்களேன், எங்களை இஸ்ரவேலை ரட்சிப்பார், அவர் ஒரு பெரிய ஒரு ராஜாவா வருவாரு, ராஜாவா வந்து அப்படி இஸ்ரவேல்ல ஒரு பெரிய ஒரு ராஜா, ஏன்னா அது வரைக்கும் இஸ்ரவேலுடைய அனுபவம் அப்படிதான் இல்லையா, மீட்டு ரட்சிப்பார், அவர் ராஜாவா இருப்பாரு, நாங்க எல்லாம் மந்திரிகளா இருப்போம் நினைச்சோம், ஒரு பெரிய ஒரு ராஜான்னு வர நினைச்சோம், இப்படி போயிட்டாங்க. 3 நாளாச்சு. இன்னைக்கு காலையில எங்க ஸ்திரீகள்லாம் எங்களுடைய பெண்சீடர்கள்லாம் போனாங்க, அங்க சரீரத்தை கூட என்ன செய்யல, காணோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அங்க சொல்றாங்க. அது
அதுக்கப்புறம் நீங்க இங்க பார்க்கும்போது அப்பொழுது 25ஆம் வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசத்திற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இப்ப இவங்க பேசிட்டு, நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சு 2 பேர் பேசிட்டு போறாங்க. கடவுள் முன்னால்தான் என்ன செய்யறாரு, போறாரு. அப்போ அவநம்பிக்கையோடு பேசுகிறார்கள். அதுவரைக்கும் கொஞ்சம் கூட இருந்தவங்க இப்படி பேசிட்டு போறாங்க, என்னை குறித்து விசுவாசம் இல்லாம அவங்க பேசிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்த்தை என்ன செஞ்சாரு, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி அவர் சொல்றாரு, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. பின்னால திரும்பி போயிட்டீங்களப்பா, பின்னால திரும்பி போயிட்டீங்களே. 26ஆம் வசனம், கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையோ என்று மறுபடியும் என்ன சொல்றாரு. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு கொஞ்சம் கோபமா சொல்ல, என்ன புதுசா கொடுத்து வந்திருக்க, இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தோட பேசுறானே அப்படின்னாலும் விவரமா பேசுறாங்க. ஆண்டவர் கூட இருக்கும்போது என்னெல்லாம் சொன்னாரு அதெல்லாம் பேசுறாரு. ஆமால, அவர் இப்படி எல்லாம் சொன்னாரா, மறிப்பேன்னு சொன்னாரு, மறுபடியும் நான் வருவேன்னு சொன்னாரு, உயிர் தருவேன்னு சொன்னாரு, இதெல்லாம் சொல்றாரு. ரைட்டு, அதோடு நின்றுட்டாரா? தீர்க்கதரிசி அங்கே சங்கீதக்காரன் என்ன சொன்னாரு இல்லையா? மோசேயின் மூலமாக உரைக்கப்பட்ட காரியம் என்ன, பெரிய தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட காரியங்கள் என்ன, ஏசாயினால் சொல்லப்பட்ட காரியம் என்ன, எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கணும், விளக்கி இருக்கணும் இல்லையா? கிறிஸ்தவன் தான் கூட ஆண்டவரோடு 3 ஆண்டுகள் இருந்தவங்க தான். ஆனா என்ன செய்யல, விசுவாசத்திலே தோற்று போனார்கள். ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த வேதத்தின் அதிசயங்களை சொல்லி 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 அவர்களை தடப்படுத்துறார். சரியா? அப்பமா உங்களுக்கு தெரியல, ஆமா ஆமால சரி அப்படின்னாலும் எங்க போறாங்க, மறுபடியும் அங்கதான் போறாங்க. அங்கே அவர்களோடு உணவு இருந்த போது அவர் அப்பத்தை பிடிக்கும் போது தான் என்ன செஞ்சு, ஆஹா கிறிஸ்துல ஒரு உயிர் தெழுந்துதான் வந்துட்டாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். இப்ப அவங்களால என்ன செய்ய முடியல, சும்மா இருக்க முடியல. நீங்க பாத்தீங்கன்னா 32ஆம் வசனம், திரும்பி ஓடுறாங்க, நேர சீடர்கள்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டு திரும்பி பார்த்தவர்கள் இங்கே வேத வசனங்களின் மூலமாக உண்மையை மறுபடியுமாக விளக்கி சொன்ன ஆண்டவரின் மூலமாக உயிர் தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையை பெற்றவர்களாக ஓடோடி திரும்ப வர்றாங்க. வரும்போது அவங்க சொன்னாங்க, வழியிலே 32ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் என்ன செஞ்சாங்க, என்ன வேலைக்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த வேலையை செய்வதற்காக பிரியமானவர்களே, கிறிஸ்து உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க இந்த ஆலயத்தில் நீங்க சரியா நீங்க வந்து இந்த வழிபாட்டிலே நீங்க உண்மையாய் கருத்தோடு கலந்து கொண்டு ஆண்டுடைய சத்தியங்களை நீங்கள் விவரமாய் நீங்கள் பேச கேட்கும் போது அதை நீங்கள் உளப்பூர்வமாய் நீங்கள் நம்பி முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்திலே பலப்படும் போது இந்த 32ஆம் வசனம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருக்கும். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? உடனிருந்து ஊக்கப்படுத்துகிற ஆண்டவர், உடன் பயணித்து நமக்கு உண்மைகளை, நம்ம வாழ்க்கையில நல்ல நேரம் பல நேரம் சோர்ந்து போயிடுவோம். இது வேதவசம் நம்ம நேரம் பல நேரங்களுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாது. பலருடைய வார்த்தைகள், பலருடைய ஆசை வார்த்தைகள், பலருடைய சமாதான வார்த்தைகள் தான் நமக்கு என்ன செய்யும், பெருசா தெரியும். ஆனால் உண்மை அங்கே இருக்காது. கடவுளுடைய பழமையான வார்த்தைகள் அங்கே இருக்காது. எங்கே நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே வரும்போது அவர்களோட கூட பேசும்போது இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யும், கொழுந்துவிட்டு. இதுக்கு ஒரு கதை இருக்கு, அதை நான் வேற சொல்றேன். பிரியமானவர்களே, ஒன்னே ஒண்ணு மறந்து போகாதீங்க. கிறிஸ்தவர்களால் மிகவும் உறுதியிட்டு அறிக்கை செய்யப்பட வேண்டிய ஒரு பண்டிகைக்கு பின்பதாக இந்த 6வது வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட பயணிக்கிறார். வாக்குறுதியை தந்துகிற ஆண்டவர், ஊக்கப்படுத்துகிற ஆண்டவர், உடன் பயணித்து நம்முடைய வாழ்வில எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி காட்டிக் கொண்டே இருக்கிறார். இந்த கடவுளை விட்டு நாம் தூர போகக்கூடாது. ஒருவேளை நம்முடைய கடவுள் அவர் ஒரு வரலாற்று புருஷன் மாத்திரமல்ல, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட உயிரோடு இருக்கிற உண்மை ஆண்டவர் உங்களை தொடர்ந்து விளையாடுவார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் உயிரோடு கூட பேசி நம்முடைய அன்பிற்காக இந்த கிறிஸ்துவ
ஆண்டவரே, நீ எங்களோடு கூட இருக்கிறீங்க. பல நேரங்களிலே நீர் உடன் இருப்பதை நாங்கள் எங்களுடைய வசதிக்காக, எங்களுடைய உள்ளங்க லாபத்திற்காக, எங்களுடைய சிற்றின்பங்களுக்காக நீர் எங்களோடு கூட உடன் பயணிக்கிறீர் என்கிறதை விரும்பாமல் நாங்கள் உலக காரியங்களுக்குள்ளே கடந்து சென்று பலவிதமான இக்கட்டுக்குள்ளாக, பாவங்களுக்குள்ளாக, சாபங்களுக்குள்ளாக, பலவிதமான வேதனைகளுக்குள்ளாக நாங்கள் சிக்கின்றோம். நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு உடனிருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பீராக. ஊக்கப்படுத்துகிற ஆண்டவர், உயிர் திறந்த ஆண்டவர் எங்களை நீர் ஊக்கப்படுத்துவீராக. உடன் பயணித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், எங்களுடைய இந்த உலக பயணத்திலே எங்களுக்கு நீர் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் கற்றுத்தந்து நீர் எங்களை ஆற்றப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த திருச்சபையின் ஆண்டவரே பாஸ்டர் அம்மாவுக்காக, வழிநடத்துகிற அருமையான பாஸ்டருக்காக, குடும்பத்திற்காக, ஆண்டவரே அனைத்து உறுப்பினர்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபை எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவாய் நிறைவேற்ற கற்றுக்கொள்கிறார். அவருடைய கையின் பிரயாசங்கள், அவர்களுக்கு எதிர்நோக்கி இருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நீர் அவர்களுக்கு தந்து ஆற்றப்படுத்த வேண்டும் என்று நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.